ஸோ இப்போ வந்து நம்ம போகிற ரூட் வந்து அண்ணா சாலையில் தான் போகிறோம். நம்ம கோயிலுக்கு வரணும்னு வந்தோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமஸ்க்கு ஆக்சுவலாக வந்து செயின் லூப் வாங்கணும். செயின் லூப் வாங்குகிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியிலே மவுண்ட் ரோடில் இருக்குது. ப்ளஸ் வந்து செயின் லூப் ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இந்த ஆட்டோ மால்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த பேக் வாங்கியிருந்தோம், கார்பனடா பேக். அங்கே தான் போகிறோம். அங்கே போய்ட்டு அந்த இன்னொரு ப்ராடக்ட்டை செக் பண்ணுவோம். அது நல்லா இருந்தால் அது வாங்குற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை நான் வாங்கிட்டு சொல்கிறேன். நல்ல டிராஃபிக். இந்த மாதிரி ரோடை வந்து கார் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்படியே வலிக்கணும் போகுது. நம்மளுக்கு க்ளவுஸ் போட்டு வண்டி ஃபுல்லாகவே ஓட்டிட்டு இந்த 13,000 கிலோமீட்டரில் மினிமம் வந்து ஒரு 12,500 கிலோமீட்டர் வந்து நான் க்ளவுஸ் போட்டு தான் ஓட்டியிருப்பேன். இந்த மாதிரி க்ளவுஸ் எல்லாம் ஓட்டும் போது சுத்தமாக வந்து அந்த த்ராட்டல்லாம் வந்து நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியல. ஒன்று ஓவர் ஸ்டேர் பண்ணிடுறோம், ஓவர் ஆக்சிடென்ட் கொடுத்துட்றோம், ரொம்ப ஹார்டாக வந்து பிரேக் அடிச்சிடுறோம், ஏதோ சம்திங் ஆயிடுது. ஒரு நல்ல ஹாபிட் ஆக்சுவலாக நீங்கள் க்ளவுஸ் போட்டு ஓட்டுறது. ஆனால் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே க்ளவுஸ் போட்டு ஓட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். இந்த வழி இருக்கான்னு தெரியலையே. ஓகே, நம்ம ஆட்டோ மால் தானே போகிறோம். இப்போ தாங்க ஹாரன் இல்லைன்னு வருத்தமாக இருக்குது. ஹாரன் அடித்தா ஹாரனே அடிக்கலை. ஆக்சுவலாக என்ன செயின் லூப் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டோலின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்படி தோணும் சொல்லிக்கலாம். அதுதான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ரஸ்டிங் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மோட்டல் ரெகுலரான லூப் மேலே வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் வரல. ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணார், பெங்களூர் ஒருத்தவர். அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். உண்மையிலே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஃபீட்பேக், உண்மையிலே நல்லா இருந்தது. மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்ரி ஒரு 500 or 600 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். கவாசக்கியோட மேனுவல் படி பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஒரு லூப் பண்ணால் போதும். பட் ஆனால் அந்தளவுக்கு செட் ஆகாது. அது ஒரு கண்டிஷனுக்கு ஒரு மாதிரி மாறும். இந்த பூட்டோலின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் to 900 கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒயிட் லூப்னால வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் தீந்துருச்சா அது மாதிரி இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரைட் டர்ன் இருக்கா, ரைட் டர்ன் கிடையாதா, எப்போவுமே டர்ன் பண்ணும்போது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக டர்ன் பண்ணுங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும். ராயப்பேட்டா மணிக்கூண்டு இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ. இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். அது இருக்குது பாருங்கள் என்னோடய அவுட்லெட். இந்த சைடில் இந்த ரூட்டில் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வரேன் நான். நல்லா இருக்குமா. ஆட்டோ மால் எங்கே இருக்குது? இதோ இருக்குல்ல. உள்ளே போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடும். சும்மா ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக தானே அது மேலே. ஏன்னா நம்ம அந்த டஸ்ட்லையும் தாண்டி எதுவும் பார்ட்டிகிள்ஸ் உள்ளே போயிடக்கூடாது. இல்லை மேலே ஸ்ட்ரிங்கு மேலே டேக் பறத்து கொடுத்துருக்காங்களே, சும்மா அடிஷ்னல் தானே அது. டேக் வந்து இல்லைன்னா நம்ம கீழே சில டைம் டைட்டாக இருந்ததுன்னா இழுக்கும், நாலு லூஸ் ஆகிடும். நான் எப்படி மூவிங்கில் தான் இருக்கும் அப்பப்போ. இது மட்டும் லைட்டாக இருக்குது. இது மேலே என்ன ஒரு பிராண்ட் இது? பெங்களூரா? ஓகே. லுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும்.
ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் எப்படி ப்ரோ நேம் வெளியே தெரிய மாதிரி இருக்குமா? ரெண்டு பக்கம் நேம் உள்ள தெரிய மாதிரி இருக்கு ப்ரோ. கீழே ஆனால் அடிக்கடி கைண்டி வருமா அது வெல்க்ரோ? இல்லை வருமா? இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்வி கொடுத்து. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக்கர்ஸ் டென் வந்தோம் ஆட்டோ மாலில். நம்ம கார்பன் ஜிடி பேக் பேக் வாங்கினோம்ல, ஸோ அங்கே வந்தோம். அண்ட் வந்ததுக்கு வந்து நம்ம ஃபோக் சீல் ப்ரொடெக்டர் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சது. ஸோ அதை போட்டாச்சு, இங்கே போட்டிருக்கோம் பிளாக் கலர் ப்ரோக்கட். ஸோ மோட்டோ ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஐ திங்க் 799. ஆமாம் 799. இட் வில் சால்வ் த பர்பஸ். ஆக்சுவலாக இது வந்து லுக்கு மிஸ் ஆகும் தான், பட் தட் டசன்ட் மேட்டர். பிகாஸ் வந்து ஃபோக் சீல் உடஞ்சிதுன்னா அது வைக்கிற செலவுக்கு அதில் ஒரு 10% ப்ராப்ளி 5% கூட அந்த வேல்யூ இருக்காது. இட்ஸ் பெட்டர். நான் வந்து ப்ராப்ளி இதை யூஸ் பண்ணிவிட்டு மேபி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் சின்ன வீடியோவில் அப்படியே ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். இல்லை ரிவ்யூன்ற மாதிரி இல்லை, மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸ்பாஞ்சி மெட்டீரியல், நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க இந்த சைடில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் கைட்டணுன்னா இங்கே வெல்க்ரோ ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு இங்கே டேக் போட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நல்லாவே இருக்குது. ப்ரோ இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன், காமிங்களேன். சும்மா அப்படி நேராக்கி ஸ்ட்ரெயிட் எடுத்தாச்சு வண்டியை. முடியுதா? ஓகே ஃபைன் ப்ரோ, டன். ஸோ உங்களுக்கு கீழே வந்து அந்த ஃபோக் வந்து கீழே ப்ரெஸ் ஆகும்போது இது வந்து உங்களுக்கு வந்து இந்த குஷன்னால வந்து மேலே ஏறிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இப்போ தான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணியிருந்தேன் போடணுன்னு, பட் ஆஃப்டர் கம்ப்ளீட் ஒரு இயர் கரெக்டாக முடியும் போது நம்மளால் போட முடிஞ்சது. இந்த சைடும் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா மோட்டோ ட்ரெண்ட்ஸ். நான் டிசைன் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உள்ளே வைக்க சொல்லிட்டேன் அந்த சைடு. ஸோ இதுதாங்க, இதுதான் ஷாப்பிங் வந்தது. வேறு என்ன வாங்கணும்? ப்ராடக்ட் எங்கே இருக்குது? ப்ராடக்ட் வாங்கவே இல்லை நினைக்கிறேன், பேக்கில் வைக்கல. எல்லாமே பேக்கில் வைக்கிறேன். பில் எடுத்துறாங்க பாருங்க. கடைக்கு வந்துட்டு ப்ராடக்ட் பில் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகாமல் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்தது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புட்டோலின் செயின் லூப் வாங்கணும்னு வந்தோம். செயின் லூப் வாங்கியாச்சு, WD-40 வாங்கியாச்சு, ப்ளஸ் வந்து நம்ம ஃபோக் சீல் ப்ராடக்டை வாங்கியாச்சு. ஸோ இந்த டே வந்து பர்ஃபெக்டாக இப்போதைக்கு முடிஞ்சது. ஸோ ஹேவ் டு கோ பேக். நாளைக்கு ஒரு ரைடு இருக்குது. ப்ராப்ளி நாளைக்கு அந்த ரைடில் தெரிஞ்சுனது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. ஆல் இஸ் குட். வாங்க பில் வந்தோன்னா கிளம்ப வேண்டியதான். வண்டி புது வண்டி மாதிரியே இல்லை. இங்கே தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பேக் பேக் எடுத்தோம். ஓகே, இதுதான் பெரிய சைஸில் நம்மகிட்ட இருக்கிறது. சரி ஓகே ப்ரோ, டன். நைஸ் மீட்டிங் யூ. பாய், see you. ஓகேங்க. ஸோ கிளம்பியாச்சு ஆட்டோ மால்லேருந்து. இந்த வீடியோ எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி முடிஞ்சிருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஐம் ஹாப்பி வந்து ஃபோக் சீல் ப்ரொடெக்டர் வாங்கினது. ஏன்னா இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், 800 தான். பட் அதோடய பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுன்றது என்னோடய ஒரு பாயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு Z900 வச்சுக்கிறவங்க யாருமே போட்டிருக்க மாட்டாங்கன்றது என்னோடய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். அவுட் ஆஃப் 100ல் யாரும் 100 போட்டிருக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை. நம்ம தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். 800 கொடுக்கறது தப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஃபோக் சீல் உடஞ்சதுன்னா அதோட காஸ்ட் வந்து 15,000 கிட்ட வந்துரும்ன்ற மாதிரி ஒரு தாட்டு தெளிவாக வராது. ஸோ அதுக்கு இது எவ்வளோ தேவலாம். ஸோ மேக்ஸிமஸோட பர்த்டே ஓ த ஆனிவர்சரி வாட் எவர் யூ நேம் இட் நல்லபடியாக போச்சு. வண்டிக்கு நான் நினச்சது வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால என் வண்டி கொஞ்சம் சேஃபாக இருக்குன்றது எனக்கு வந்து இன்னொரு பெரிய சந்தோஷத்தை தருது. அதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ மவுண்ட் ரோடே தான் போகணும். 49 நிமிஷம் காட்டுது. 7 மணி தான் வீட்டுக்கு போகன்ற மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து ரொம்ப டிராஃபிக்கான ரூட், உங்களுக்கு தெரியும். எப்படி ஹார்ன் எல்லாம் போகிறேன்னு தெரியலையே. ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் அதிலே கிளம்பியிருக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் ஆல் தி வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஒரு ரைடே இல்லாமல் அது மாதிரி இருந்திருக்கலாம். ஐ எம் நாட் ஷுவர். பட் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட ட்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது தான் தெரியும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் டூ ஷேர் யுவர் சப்போர்ட் ஆல்சோ. அண்ட் இந்த ஃபோக்ஸி ப்ரொடெக்டர் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதை யூஸ் பாருங்கள் அண்ட் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பைக்கர்ஸ் டேனுக்கு கால் பண்ணி பேசுங்க, அவங்க ஸ்டாக் இருந்தால் அவைலபிளாக இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி அண்ட் பீஸ் அவுட்.